நாம் தமிழர் இயக்கம். இந்த இயக்கம் பெரியாரை விமர்சனம் செய்ததனுடைய விளைவு திராவிட இயக்கத்தை நாம் தமிழர் சீமான் எதிர்க்கிறார், திராவிட இயக்கம் நீர்த்து போய்விட்டது என்ற ஒரு கொள்கை ஒரு 10 வருஷமாக பரப்பப்பட்டு வருகிறது. ஆனால் இதை எப்படி பார்க்கணுன்னா, திராவிட இயக்கம் உண்மையாகவே நிறுத்து போய்விட்டது, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் பெரியார் சமாதி விஜயை வரவழைத்திருக்கு. விஜய் பெரியார் சமாதிக்கு போகாமல் போன பிறகுதான் இவ்வளோ சர்ச்சையே இல்லை பெரிய சர்ச்சை. ஏன்னா இப்போ சீமானுடைய கொள்கை நீங்கள் அடி வாங்கி நிற்கிது. சீமானுடைய தத்துவம் தோற்று போச்சுன்னு இப்போ பேசுகிறாங்க. ஏன்னா பெரியாருடைய இயக்கம் எதற்காக உருவாக்கப்பட்டது? மூட நம்பிக்கை ஒழிப்பதற்காக உருவாக்கப்பட்டது. அப்போ மகாவிஷ்ணு எங்கே வந்தார்? தோற்று போச்சா? எது தோற்று போச்சு? திராவிட இயக்கம் தோற்று போச்சு. பள்ளிக்கூடத்தில் பூரா மகாவிஷ்ணு போய் பேசுகிறார். விஜயை பொறுத்த வரைக்கும் விஜயினுடைய நகர்வு என்பது ஒரு ஆரோக்கியமான நகர்வு. எப்படின்னா, அரசியலுக்கு வருவதற்கு அவர் பயிற்சி எடுக்க வேண்டிய இடமே பெரியார் திடல் தான், வீரமணிட்டு இல்லை. அப்போ திராவிட இயக்கங்களை எதிர்த்தான அரசியல் பண்ணணும். ஏன் பின்னோக்கி நகர்றாரு? பின்னோக்கி நகர்றாருன்னா இவர் நான் சொல்லுகிற குற்றச்சாட்டு அதுதான். என்னன்னா, திட்டமிட்டபடி திருச்சியில் மாநாடு நடக்கும். 50,000 பேர் லிஸ்ட் கொடுத்துருக்காரா? 50,000 பேர் வருவாங்க மாநாட்டுக்கு. மாநாடு நடக்கல, 50,000 பேர் திருச்சி ஜெயிலுக்கு போயிடுவாங்க. தமிழா யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அமிர்தா. இன்னைக்கு நம்மளோட தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் பார்த்தீங்களா, நேத்தி நீங்கள் விஜய் அவர்கள் அவர்லாம் ஆரம்பிக்க மாட்டாருமா, அவர்லாம் மாநாடு நடத்த மாட்டாருமா, இவ்வளோ நீங்கள் சொன்னும்போது உண்மையாகவே அவர் நேத்தி பெரியார் சிலைக்கு மாலை அணிவிச்சு எனக்கு தெரிஞ்சு அவரோட பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு நிறைய ஒரு வரவேற்பும் இருந்தது. இதனோட இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. அது உங்களுக்கே தெரியும் என்னென்னு. ஏன்னா திமுகவில் இருக்கிற ஒருத்தரை அவரோட செல்ஃபி எடுத்தது அது எப்படி ஒரு வைரலாக போயிருக்கு. ஏன்னா திமுக தொண்டர்களை ஆதரிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் இங்கே பேசப்படுது. என்ன சார் சொல்ல வரீங்க? இல்லை, இப்போது சீமான் நாம் தமிழர் இயக்கம், இந்த இயக்கம் பெரியாரை விமர்சனம் செய்ததனுடைய விளைவு திராவிட இயக்கத்தை நாம் தமிழர் சீமான் எதிர்க்கிறார், திராவிட இயக்கம் நீர்த்து போய்விட்டது என்ற ஒரு கொள்கை ஒரு 10 வருஷமாக பரப்பப்பட்டு வருகிறது. ஆனால் இதை எப்படி பார்க்கணுன்னா, திராவிட இயக்கம் உண்மையாகவே நிறுத்து போய்விட்டது, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் திராவிட இயக்கத்தில் தந்தை பெரியார் பிரிக்க முடியாத ஒரு சக்தி. தந்தை பெரியாருடைய கொள்கைகளை திராவிட இயக்கங்களை நடைமுறைப்படுத்தவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. பெரியாருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை அதிமுக கைவிட்டுருச்சு. ஆனால் அதுக்கு பேர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகம் நீங்கள் துர்காமா போகாத கோயில் இல்லை, எல்லா கோயிலுக்கும் போகுது. அதுக்கு பேர் திராவிட முன்னேற்ற கழகம். அப்போது திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், 2 திராவிட முன்னேற்ற கழகங்களும் பெரியாருடைய சுயமரியாதை கொள்கையிலிருந்து விலகி அரசியல் அதிகாரத்திற்காக பாதை மாறிவிட்டது என்பதுதான் உண்மை. இதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்த்தலை. இப்போது விஜய் கட்சி ஆரம்பித்தார். விஜய் கட்சி தமிழக வெற்றி கழகம். அதில் திராவிடமே இல்லை. திராவிடமே இல்லைன்னு சொன்னாலும் தமிழ்நாட்டில் பெரியார் தவிர்க்கப்பட முடியாதவர். பெரியார் இல்லாமல் நான் இப்போ சீமானுடைய கான்செப்டே அடி வாங்கி போச்சு. சீமானுடைய தமிழ் தேசிய கொள்கை என்பது பெரியார் தமிழர்களுக்காகத்தான் உழைத்தார், தமிழர்களுடைய மேம்பாட்டுக்காகத்தான் தன்னுடைய அந்த அவ்வளோ பெரிய தியாகம் செய்தார். அதை திமுக அதிமுக 2 கட்சிகளும் தங்களுடைய சுய லாபத்துக்காக பயன்படுத்தி கொண்டார்களே தவிர பெரியாருடைய சிந்தனை படி திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், இப்படி எந்த திராவிடர் கழகங்களுமே பெரியாருடைய சிந்தனையை நடைமுறைப்படுத்தவில்லை. அதுதான் பெரியார் இயக்கத்துடைய வீழ்ச்சி. இப்போ நான் கேட்டது, விஜய் அவர்கள் நேத்தி பெரியாருக்கு மாலை போட்டது பத்தி என்னன்னு, நீங்க இப்ப பெரியாரை பத்தி பேசுறீங்க. நாங்க பெரியார் சமாதி விஜய வரவழைத்திருக்கு. விஜய் பெரியார் சமாதிக்கு போகாமல் போன பிறகுதான் இவ்வளோ சர்ச்சையே இல்லை பெரிய சர்ச்சை. ஏன்னா இப்போ சீமானுடைய கொள்கை நீங்கள் அடி வாங்கி நிற்கிது. சீமானுடைய தத்துவம்
தோற்று போச்சுன்னு இப்போ பேசுகிறாங்க. ஏன்னா இளைய தலைமுறைக்கு இப்போ நீங்கள் திமுக சேர்ந்த ஒரு இளைஞன் செல்ஃபி எடுக்கிறான், பார்த்தா அதில் திமுக கொடி, ஸ்டாலின் கொடி, உதயநிதி கொடி எல்லாம் இருக்குது. ஆனால் எங்கே அந்த திமுக இளைஞன் வந்திருக்கா, விஜய் எங்கே வந்திருக்காரு, பெரியாரை தேடி வந்திருக்கார். அப்போது பெரியார் இல்லாமல் தமிழ்நாட்டு அரசியலே இல்லை, அதுதான் உண்மை. ஆனால் அந்த அரசியலை திமுக அதிமுக இரண்டு பேரும் தங்களுடைய சுய லாபத்துக்கு பயன்படுத்தி கொண்டார்கள். உதாரணத்துக்கு கம்யூனிஸ்ட் ஒரு வெல்லப்பட முடியாத கொள்கை. இங்கே கம்யூனிஸ்ட் எந்த அழிஞ்சு போச்சு, என்ன காரணம்? கம்யூனிசத்தை முழுமையாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலை, அதான காரணம். இப்போ நேற்று எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணார். ஒரு கைத்தான் ஃபேன் இருக்குல்ல, அந்த ஃபேக்ட்ரியில் ஒரு 100 பேர் சம்பளம் கொடுக்கல, 6 மாதமாக போனஸ் கொடுக்கல, ப்ராவிடன்ட் ஃபண்டு கொடுக்கல. 100 பேரும் ஒரு 30 வருஷமாக உழைச்சிட்டு வெளியே தள்ளி விட்டாங்க. அவர்கள் போய் போராடுறாங்க. போராடுகிற பொழுது அந்த கைத்தான் நிறுவனம் என்ன பண்ணுது, காவல்துறைக்கு கையூட்டு கொடுத்து குண்டாசை பிடிச்சி போட்டுருவேன், என்எஸ்ஏல பிடிச்சி போட்டுருவேன், இப்படின்னு மிரட்டின பிறகு அவங்கெல்லாம் கலைஞ்சு போயிட்டாங்க. அங்கே இருக்க வேண்டிய கட்சி எது? கம்யூனிசம். தொழிலாளர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட கட்சி எது? கம்யூனிசம். பெரியாருடைய இயக்கம் எதற்காக உருவாக்கப்பட்டது? மூட நம்பிக்கை ஒழிப்பதற்காக உருவாக்கப்பட்டது. அப்போ மகாவிஷ்ணு எங்கே வந்தார்? தோற்று போச்சா? எது தோற்று போச்சு? திராவிட இயக்கம் தோற்று போச்சு. பள்ளிக்கூடத்தில் பூரா மகாவிஷ்ணு போய் பேசுகிறார். ஏண்டா மகாவிஷ்ணுவை பள்ளிக்கூடத்தில் கிளாஸ் எடுக்கிறாருன்னா, திராவிட இயக்கங்கள் பெரியாருடைய கொள்கைகளை வச்சு ஆட்சிக்கு வந்த அண்ணாதுரை, கருணாநிதி, ஸ்டாலின், அன்பில் மகேஷ் பொய்யாமொழியெல்லாம் திராவிட இயக்கத்தை பற்றி தெரியுமா? தெரியல. ஆனால் விஜய்க்கு திராவிட தந்தை பெரியாரை இல்லாமல் தமிழ்நாடு அரசியலே இல்லை. பெரியாருக்கு போனால் தான் தன்னுடைய இமேஜ் என்ன ஆகும், உயரும் அப்படின்னு அவர் விஜய் அவர் நினைச்சிருக்காருன்னு இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா? அப்படின்னு விஜய் அவர் அங்கே எதுக்கு போனார்? அங்கே எதுக்குமா போனார்? அங்கே போக வேண்டிய நோக்கம் சரி, ஓகே. இப்போ நீங்க தொடர்ந்து என்ன சொல்லியிருந்தீங்க, விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்க மாட்டாரு, அவர் ஒரு கோழை, அவர் மாநாடு கூட அவரால் நடத்த முடியாது அப்படின்னு இவ்வளவு சொன்னீங்க. இப்போ நீங்களே அவர் பெரியாரோட இயக்கத்துக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்ற மாதிரி நீங்களே இப்படி சப்போர்ட் பெரியார் இயக்கத்துக்கு அவர் சப்போர்ட் பண்ண வேண்டியது இல்லை, அவசியம் இல்லை. பெரியார் வெல்லப்பட முடியாத சக்தி. ஆனா விஜய்க்கு அவருடைய அரசியலுக்கு யார் தேவைப்படுகிறார்? பெரியார் அவர்கள் தேவைப்படுறாங்க. அதனால இப்ப பெரியாரை தேடி வந்திருக்காங்க. இதுதான் செய்தி. நீங்க பெரியார் தொடர்ல கேக்குறீங்க. ஜெயலலிதா முதலமைச்சரான உன்னையும் நீங்க நேரம் எங்க போகுது அம்மா? பெரியார் தொடருக்கு போகுது. அப்போ வீரமணி என்ன சொல்றாரு? சமூக நீதி காத்த வீராங்கனை பட்டம் கொடுக்குறாரு. எதுக்கு? பெரியார் திடலுக்கு போனது. அப்போ சமூக நீதி என்பதுதான் பெரியாருடைய கொள்கை. அனைத்து ஜாதியும் சமமாகணும். சரி, இங்க பெரியார் அவரை பத்தி பல தரப்பட்ட விமர்சனங்கள் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவரோட கொள்கைகள் என்ன, கோட்பாடு என்னன்றது இங்க சரியா மக்களுக்கு சேரல அப்படின்றதான. இதுதான் உண்மை. இல்ல சார், அவர் பிராமின்ஸ்க்கு அகைன்ஸ்ட் கிடையாது. பிராமின்ஸ்க்கு சொல்ற அந்த விஷயங்களுக்கு, அந்த கோட்பாடுகளுக்கு தான் இவர் அகைன்ஸ்ட் அப்படின்றது இங்க மக்களுக்கு கொண்டு போய் சேரல அப்படின்றதுதான ஒரு விஷயமா இங்க இருக்கு. அதாவது பெரியாரை பொறுத்தவரை கடவுள் கூடாது என்பதல்ல, கடவுள் கொடியவனின் கூடாரமாக கூடாது. ஏன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தப்பு நடக்குதுன்னா ஆண்டவன் பார்த்துக்குவான்னு போகாத, தப்பை தட்டி கேளுங்கிறார், வேறு ஒன்றுமே இல்லை. கம்யூனிஸ்டும் அதுதான் சொல்லுது. ஆண்டவன் பேரில் தான் எல்லா தப்பும் பண்ணுறான். ஒரு பண்ணையார் ஒரு 1000 பேருக்கு வேலை வாங்குவான். 1000 பேருக்கு வேலை வாங்கிட்டு நீங்கள் 500 மூட்டை நெல் அடித்து போட்டுக்குவான். இவனுக்கு ஒரு படி நெல் கொடுப்பான், இல்லை 2 படி கொடுப்பான். அவன் என்ன கேட்பான்? 3 படி குடியான்னு கேட்பான். அப்போ பண்ணையாரை எதிர்த்து கேட்டால் கம்யூனிசம், பண்ணையாரை தட்டி கேட்டால் அது இந்த பெரியாரிசம். இல்லை எங்கள் தலை விதி, நாங்கள் உழைப்போம், எங்களுக்கு 2 படி தான் கொடுப்பான், 1 படி தான் கொடுப்பான். ஆண்டவன் பார்த்துக்குவான். ஆண்டவா, எங்கள் அம்மாவே சாமி போட்டு பார்த்துருக்கேன், அவனுக்கு கேளு, தட்டி கேளு. இதைத்தான் பெரியார் தட்டி கேட்குறாரு. சரி, ஓகே. இப்போ விஜய் இல்லைம்மா, விஜயை பொறுத்த வரைக்கும் விஜயினுடைய நகர்வு என்பது ஒரு ஆரோக்கியமான நகர்வு. எப்படின்னா, அரசியலுக்கு வருவதற்கு அவர் பயிற்சி எடுக்க வேண்டிய இடமே பெரியார் திடல் தான். வீரமணிட்டு இல்லை, வீரமணியே திடலை விட்டு வெளியே போயிட்டார். அங்கே அள்ளுலுயாவுக்கு வாடகை கொடுத்துட்றாங்க. அதனால் பெரியார் உடைய சிந்தனைகள்,
பெரியாருடைய தத்துவங்கள், பெரியாருடைய புத்தகங்கள் தான் தமிழ்நாட்டு மக்களை வழிநடத்தும். தமிழ்நாட்டு மக்களை தலைமை தாங்கிற தகுதி உடையவன் கண்டிப்பா பெரியாரை படிக்கணும். இப்ப மாநாடு திருப்பியும் வந்து தள்ளி போடுறதுக்காக வந்து ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. திருப்பியும் வந்து தள்ளி போற மாதிரி இருக்கு. செப்டம்பர்ல பண்ண வேண்டியதை இப்ப அக்டோபர் மாசம் வந்து தள்ளி போடுறாங்க. காரணம் என்ன சார்? இங்க இருக்கிற இப்ப இந்த திராவிட கட்சிகள் வந்து இவங்க விஜயை பார்த்தவர்களை பார்த்து பயப்படுறாங்களா? இல்லம்மா, திராவிட இயக்கங்கள் மாற்றா விஜய் வர்றாரு. அப்ப திராவிட இயக்கங்களை எதிர்த்தான அரசியல் பண்ணணும். ஏன் பின்னோக்கி நகர்றாரு? பின்னோக்கி நகர்றாருன்னா இவர் நான் சொல்லுகிற குற்றச்சாட்டு அதுதான். என்னன்னா, திட்டமிட்டபடி திருச்சியில் மாநாடு நடக்கும். 50,000 பேர் லிஸ்ட் கொடுத்துருக்காரா? 50,000 பேர் வருவாங்க மாநாட்டுக்கு. மாநாடு நடக்கல, 50,000 பேர் திருச்சி ஜெயிலுக்கு போயிடுவான். எங்களை பிடிச்ச அடைச்சி வையா. இது ஒரு ஜனநாயக நாடு தானே. நீதிமன்றத்துக்கு போகலாம், உயர்நீதிமன்றத்துடைய கதவை தட்டலாம். எங்களுக்கு திமுக மாநாடு நடத்துவதற்கு அனுமதி தர மறுக்குதுன்னு சொல்லலாம். இல்லை நீதிமன்றத்தில் காலதாமதமானால் நேரடியாக நீங்கள் அறிவித்த தேதியில் மாநாடை நடத்தலாம். என்னாகும்? கூட்டம் சேர்ந்தால் தடையை மீறி எங்கே போகலாம்? சிறை. பெரியார் அப்படி தான் சொல்லுவார். சிறை நிரப்பு போராட்டம். அரசாங்கத்தினுடைய அரசு இயந்திரத்தினுடைய சர்வாதிகாரத்தை எதிர்த்து சிறை நிரப்பும் போராட்டம். இதை அவர் நடத்தி இருந்தால் விஜய் உண்மையான பெரியார் தொண்டர். ஃபைன் சார். இப்போ விஜய் வந்து இப்போ இதனால வந்து மக்களை சந்திக்கல, இல்ல வந்து எந்த மாதிரியான ஒரு விஷயமும் வந்து பகிரங்கமா எடுத்து பண்ணல அப்படின்னு பார்க்கப்பட்ட இந்த தருணத்துல அவர் வந்து பெரியார் சிலைக்கு மாலை போட்டது உண்மையாவே பாராட்டுக்குரியது விஷயம். இன்னொன்னு ஓகே, அவர் இப்ப பயிற்சி பெற ஆரம்பிச்சிட்டாரு, இன்னும் இறங்கி இருக்காரு அப்படின்றத வந்து இல்ல அரசியல்ல வந்து இப்பதான் ஓகே முழுசா இறங்கி இருக்காரு தலைவர் அப்படின்றத நம்ம பார்க்கப்படுது. அவருடைய உயரம் பெரியார் சிலைக்கு போனது பின்னாடி உயர்ந்து